எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம அருமையான உப்பு சீடை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சீடை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் இல்லைனா கோகுலாஷ்டமி டைமில் தான் நம்ம நிறைய செய்யறதுண்டு. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சீடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தை கடாயில் சேர்த்து வறுத்துக்கோங்க. உளுந்து நல்ல கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு பவுடராக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் அரிசி மாவை வறுக்க போகிறேன். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி ரெடியான அரிசி மாவை சலிச்சு வச்சிருக்கேன். இதில் அரைச்ச உளுந்து மாவையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைங்க. சீடைக்கான மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க. நல்லா ரவுண்டா உருட்டணும்ன்றதுல அதே மாதிரி கிராக்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக வெந்துடும். ரெடி பண்ண சீடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் 10 நிமிஷத்துக்கு வைங்க. சீடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது சீடைக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டின மாவை சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஒரே டைமில் நிறைய போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்க. சீடையை பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. சீடை நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஸோ சூப்பராக உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.